போறோம். ஹாய் மை ஃபேமிலிஸ். நாங்கள் தான் உங்கள் முருகன் மோனிகா. நானும் மலையாட்டிட்டேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அம்மன் கோயிலுக்கு போகிறோம். அம்மன் கோவிலுக்கு போகிறோம். இன்னைக்கு வந்து கோயில் கூட நடந்துட்டு இருக்குல்ல, அதனால இன்னைக்கு வந்து கும்பத்தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால தான் நாங்கள் இப்போ கிளம்பியிருக்கோம். போலாமா? போலாம். வேற என்ன சொல்ல போறீங்க? வீடியோ எல்லாரும் ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் யாராவது புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாய். கோயில போய் பார்க்கலாம். போய் பார்த்தா வீடியோ அப்படியே ஃபுல்லா பாருங்க. போய் பாருங்க. நாங்க இப்போ கோயிலுக்கு போயிட்டு அங்க நடக்கிறதுலாம் காமிக்கும். நைட்டு போய் பார்த்தோம். ஓகே வாங்க. ஓகே வாங்க. கோயில போய் பார்க்கலாம். போய் பார்த்தா இந்த கோவில் வந்து எங்கள் ஊரில் தான் இருக்குது. எங்கள் வீட்டோட தெரு முக்கில் தான் இருக்குது. அதனால வெடி சத்தம் கேட்டதுமே நாங்கள் வந்து கிளம்பி வந்தாச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்ததுக்கப்புறம் வந்தால் கூட்டம் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வெடி சவுண்டு கேட்டதும் தூரத்துலேருந்து வரவுமே நாங்கள் சீக்கிரமாகவே கோயிலுக்கு போயிட்டோம். இந்த கோவில் வந்து எல்லாத்துக்குமே பொது கோவில் தான். அம்மன் பேர் வந்து முப்புடாதி அம்மன். இதே மாதிரி இந்த கோயில் கூட தான் எல்லாருமே பார்க்கவே முடியும். எல்லாருமே நிறைய ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து தான் வருவாங்க. பொதுவான கோவில்னால எல்லோரும் வருவாங்க. அந்த கோவில் கொடையில் வந்து நல்லா பார்க்கலாம். நல்லா ஜாலியாக இருக்கும் இந்த ஒரு வாரமுமே. போயிட்டு வந்தாச்சு. கும்பத்தண்ணிலாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து பூஜை ஆகி சாமிலாம் கும்பிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து கும்மி அடிப்பாங்க, அதுக்கு தான் போகணும். இப்போ கொஞ்ச நேரம் இருந்துருக்கலாம் கோயிலில். ஆனால் சேரை பாருங்கள், தூங்கியாச்சு. இதே வேலை தான் எப்படின்னு பார்த்தாலும். அவருக்கு ஒரு சாயந்தர நேரம் ஆயிடக்கூடாது, தூங்கிடுவாங்க. எல்லா பிள்ளைங்களும் மதியம்தான் தூங்கும். இவன் எப்போதுமே இந்த 7 மணி 5 மணி தாண்டி தான் தூங்கவே செய்கிறான். என்ன செய்ய, தூங்குற பிள்ளைய எழுப்ப முடியாதுல்ல, அதனால் தூங்கட்டும்னு விட்டாச்சு. சரி, தூங்கி எழுந்ததுக்கப்புறம் கும்மி அடிக்கும்போது அதுக்கப்புறம் கோவிலில் போய் பார்க்கலாம். நல்ல தூக்கம் நடக்குது. போய் கொஞ்ச நேரத்தில் அப்படியே தூங்கியாச்சு. சரி, தூங்கட்டும். அடுத்த பேர் வண்டி கோயிலில் போய் பார்க்கலாம்.
எழுப்புனாலும் எந்திக்காது சார்.